கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய் என்று கழுவி ஊத்தி இருக்கிறதுங்க கருத்து கணிப்பு. இன்னைக்கு பல்வேறு கருத்து கணிப்புகள் தேர்தல் வந்துச்சுனாலே இப்படிதானே இந்த திருவிழா வந்துச்சுன்னா முட்டாய் கடையா போடுற மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரே கருத்து கணிப்பா வரும். அதுல ரொம்ப நம்பகத்தகுந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது எப்பாவதுதான் வரும் சில கருத்து கணிப்புகள் தான். அப்படி இந்தியன் நிறுவனத்தின் சார்பில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயினுடைய வாக்கு சதவிகிதம் ஆகா ஓஹோ அடடா அப்பா சூப்பர் அவர் தான் அடுத்த முதலமைச்சர்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு சுக்கும் இல்ல. அவர் ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சென்னையில் அதுவும் வேளச்சேரியில் ஒரு 18 விழுக்காடு அவருக்கு வருது. மற்றபடி கிராமங்களில் எல்லாம் 5 விழுக்காடு கூட அவருக்கு வாக்கு சதவிகிதம் காட்டவில்லை அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெளிவாக சொல்லியதோடு கழிவு ஊத்தி காரி துப்பி இருக்குது இந்த கருத்து கணிப்பு. அப்ப விஜயை சுற்றி இவ்வளவு நாள் கட்டி எழுப்பப்பட்ட பிம்பங்கள் உடைந்து கொண்டே இருக்கின்றனவே அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுதே இன்னொரு பக்கம் பாஜகவுடன் தேர்தல் உடன்படிக்கை எத்தனை தொகுதி அப்படிங்கிற தொகுதி பங்கீடு இன்று இறுதியாகி தற்போது முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதுதான் அலாமி, இதுதான் ஆபத்து. பாஜக எத்தனை சீட்ல நிக்க போகுது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதைத்தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பேச இருக்கின்றோம். இது எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான செய்தி. பாஜகவின் பி டீம் அப்படின்னு எப்ப யார் வந்தாலும் பாஜகவின் பி டீம்னு சொல்லிடுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லைங்க. உண்மையிலே பாஜகவின் பி டீம் தான் விஜயா அப்படிங்கிற சந்தேகத்திற்கு வலுவான சில ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அவை அனைத்தையும் சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு முதல்ல அந்த பாஜக பஞ்சாயத்தை முடிச்சுவோம். அதாவது அஇஅதிமுக கூட்டணியில பாஜக எத்தனை இடத்துல போட்டிட்டு தெரியுமா? 27 இடங்கள் அப்படின்னு செய்தியில பார்த்திருப்பீங்க. உண்மை அதுவா அப்படின்னா இல்ல. உண்மையிலேயே பாஜக 35 இடங்களில் கிட்டத்தட்ட போட்டியிடுகிறது. டிவியில சொன்னதும் சரிதான், நான் சொன்னதும் சரிதான். அது என்ன 2 எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தனித்து தாமரை சின்னத்தில் 27 இடங்களில் அஇஅதிமுக கூட்டணியில போட்டியிடுது. தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்களில், புதிய நீதி கட்சி 2 இடங்கள், ஐஜேகே 2 இடங்கள், ஐயா ஜான் பாண்டியன் 1 இடம் என்று மொத்தம் 35 சீட்டு முடிவாயிருக்கு. இப்ப நம்மோட கேள்வி, இதுல தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் இவர்களும் கூட தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். அப்படின்னா 35 இடங்களில் தாமரை சின்னம் போட்டியிட இருக்கிறது அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பெரும் அதிர்ச்சின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஏன்னா முன்னாடி சைக்கிள் சின்னத்துக்கு எல்லாம் போட்டிட்டாரு யாரு? ஐயா நம்ம ஜி.கே. வாசன். பார்ப்போம் இந்த முறை. ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை 35 இடங்கள் தாமரை சின்னம், நீங்க யோசிச்சு பாருங்க, 35 சீட்ல தாமரை சின்னத்துல ஒருவேளை பாஜக கூட்டணி இங்க போட்டியிடுது என்று எடுத்துக்கொண்டால், கடந்த முறை 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 35 இடங்கள் தாமரை சின்னத்தில். அவங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும். 35 இடத்துல போட்டிட்டு ஒரு 15ல இருந்து 20 சீட்டாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கறத சட்டமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக அல்லது 4வது பெரிய கட்சியாக பாஜக வந்து அமர வேண்டும் என்பது பாஜகவின் பெரும் துடிப்பு. ஒருவேளை அப்படி ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பேராபத்தை சந்திக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. என்ன சார் பேராபத்து? பாஜகனாலே இப்படித்தானா பயங்காட்டுவீங்களா? இல்ல. நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டிற்கு அதிமுக வேண்டாங்குது, திமுக வேண்டாங்குது. மொத்தமுள்ள 234 எம்எல்ஏக்களில் சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு வருகிறது. மொத்தமுள்ள 234 எம்எல்ஏக்களில் பாஜகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் மட்டும் நீட்டு வேண்டும் என்று நீட்டிற்கு ஆதரவாக, அதாவது ஆளும் அரசு திமுக அரசு கொண்டு வந்த அந்த சட்ட மசோதாவிற்கு எதிராக வாக்களித்தார். அப்ப நாளைக்கு இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த எல்லா விடயங்களிலும் இவர்கள் சட்டப்பேரவையில் எதிராகத்தான் வாக்களிப்பார்கள். அப்ப ரொம்ப 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 நீங்க வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, நாளைக்கு ஒருவேளை அது நடக்க போறது இல்ல, நடக்கவே நடக்காது. ஒருவேளை அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டால், அங்கே ஆட்சி அமைக்க போது அதிமுக இல்ல பாஜக, நம்ம திருப்பி சொல்றோம் இல்லையா, அதற்கு வலு சேர்ப்பது போல இன்னைக்கு இந்த அவங்களுடைய தொகுதி பங்கீடுகள் வெளியாகி இருக்கின்றன.
இப்ப இதுவரைக்கும் 20 சீட்டு குறையாமல் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முறையாக 18 தொகுதிகள்ல போட்டியிடும். 18 தொகுதி. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இடங்களை குறைத்து விட்டு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்திவிட்டு மாறாக தேர்தலுக்கு தேர்தல் அதிக இடங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை பாஜக கொண்டு வந்துருச்சு. கடந்த முறை 23, இந்த முறை 27. இப்ப பாஜக நாங்க தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு ஒவ்வொரு தேர்தலையும் பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இது பேராபத்து. இன்னொரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ஒரு 11 சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. அமமுகவிற்கு 11 இடங்கள் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு அஇஅதிமுக களத்துக்கு வந்துருச்சு. நான் திருப்பி சொல்றேன், களத்திற்கு வந்திருப்பது அஇஅதிமுகவாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க போறது பாஜக என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஒண்ணு அறிவிக்கிறார். என்னன்னு, நடக்க போற சண்டை என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் அல்லது திமுகவிற்கும் பாஜகவிற்குமான சண்டை அல்ல. நடக்க போற சண்டை என்பது திமுகவிற்கும் பாஜகவிற்குமான சண்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுதே இடையில ஒரு காமெடி பீஸ் வருது. அதுதான் தாவேகா விஜய். இப்ப விஜய் என்ன பண்றாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தார்ல. இப்ப இன்னைக்கு வந்த கருத்து கணிப்பு அப்படியெல்லாம் இல்ல. 160 முதல் 180 இடங்களில் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது. இன்னைக்கு கருத்து கணிப்புலாம் நடத்தி சொல்றாங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து 20 ஆண்டு கால ஊடக அனுபவத்திலிருந்து நான் எல்லா தேர்தல்களையும் மிக துல்லியமாக கணித்திருக்கிறேன். நான் கணித்த எதுவும் இதுவரை தவறியதில்லை. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன். கடந்த வாரம் தி டிபேட் சேனல்ல என்னை நேர்காணல் செய்த போதும் சொன்னேன். முதலமைச்சர் வெல்வோம் 200 என்று சொல்கிறார். 200 தொகுதிகளை இந்த அணி பெறுமா என்று கேட்டபோது அது முதலமைச்சருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் அதை மதிக்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் ஒரு பத்திரிகையாளராக நான் உறுதியாக சொல்லுகிறேன், 160க்கு மேல் 180 இடங்கள் வரை இந்த அணி பெற்று நிச்சயம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியோடு மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் நான் சொன்னேன். அப்ப 160 to 180 இதைத்தான் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பும் சொல்லுகிறது. 180 இடங்கள் திமுக அணி வெற்றி பெறும் என்று. இத தொடக்கத்திலேருந்து உறுதியா நான் சொல்லிட்டு வரேன். மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், எத்தனை சீட்டுங்கிற வரை. ஆனா இதுக்கிடையில நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு விஜய் வந்தார் இல்லையா? விஜய்க்கு கிராமங்களில் வெறும் 5 விழுக்காடு தான் ஆதரவு இருப்பதாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெளிவாக சொல்லுகின்றன. அப்ப விஜய்க்கு ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் சொல்றேன், பாஜக தான். பாஜக தான் இந்த எல்லா வேலையும் செய்யுது. இன்றைக்கு விஜயை தங்களுக்கு ஆதரவாக சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா வேலைகளையும் என்ன செஞ்சது பாஜக செய்து கொண்டே இருக்கிறது. தேவைன்னா விஜய அப்படியே தூக்கும், தேவையில்லைன்னு முடிவு பண்ணும்போது கீழே போட்டு மிதிக்கும். அது ஒரு நாள் காலம் உணர்த்தும். அது ஒரு பக்கம். இன்னைக்கு பாண்டிச்சேரி, புதுச்சேரியில அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. யாருடைய வேட்பாளர் பட்டியல்? தாவேகாவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறது எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, முந்தாநாள் வரைக்கும் பாஜக, முந்தாநாள் வரைக்கும் பாஜக, லாஸ்பேட்டை, வி சாமிநாதன், எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக பாஜக பாஜக. பாஜக காரங்க கொஞ்சம் பேர், அதிமுக காரங்க கொஞ்சம் பேர். பாஜக முன்னாள் எம்எல்ஏ யாரு? லாஸ்பேட்டையில, சரியா, ராமு. அடுத்தது வந்து சாமிநாதன். சாமிநாதன் வந்து பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ, ரைட்டா? லாஸ்பேட்டையில அவர் இறங்குறாரு. அசனா அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, காரைக்கால் தெற்குல. தாய் சரவணகுமார் பாஜகவின் முன்னாள் அமைச்சர், திருப்புவனை, சரிங்களா? ராமு பாஜகவின் முன்னாள் நிர்வாகி, மணவெளி. அவரு இப்பதான் எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள் வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டினாரு. வால்போஸ்ட் அடிச்சு ஓட்டினாரு. அந்த ஈரம் காய்வதற்குள் அவர் எங்க வர்றாரு? தாவேகா, சரிங்களா? அடுத்தது முத்தியால்பேட்டையில பிரகாஷ்குமார், அவர் பாஜக ஆதரவு, அவர் முத்தியால்பேட்டையில, சரியா? அவர் எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அவரும் தாமரை தான். பெரியசாமி அஇஅதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ, நெட்டப்பாக்கம், அவர். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஒரு கேள்வி உங்களுக்குலாம் வரும். சார், அதிமுக காரங்க பாஜக காரங்க தாவேகால இணைஞ்சிட்டாங்க, நீங்க இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களே, ஓபிஎஸ் வரும்போது திமுகவிற்கு இனித்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி லாஜிக்கா வரும். என்னுடைய கேள்வி, இந்த தேர்தலுக்கு தேர்தல் அரசியல்வாதிகள் திமுக இருந்து அதிமுக, அதிமுக இருந்து திமுக, பாஜக போறது எல்லா கட்சியிலும் நடக்குது. எனக்கு அதுல வந்து எல்லா இந்த அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு கவுண்டமணி டைலாக் அதை விட்டுருங்க. ஆனா இங்க தாவேகாவுக்கு என்ன நான் சொல்ல வர்றேன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்காக உழைத்த தொண்டர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அப்படிதான் சொன்னீங்க. நாங்கள் மாற்றம், மற்றவர்களை விட நாங்கள் மாற்றம், மற்ற கட்சிக்கு எங்களுக்கு வித்தியாசம்னு சொன்னீங்கல்ல. அப்ப மற்ற கட்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்குங்க. நீங்களும் திமுக மாதிரி அதிமுக மாதிரின்னு ஒத்துக்கிறீங்களா? அதான உண்மை.
உங்களுக்கு கட் அவுட் கட்டி, பாலாபிஷேகம் செஞ்சு, வால்போஸ்ட் ஒட்டி, உங்க ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்த யாருக்கும் அங்க சீட் இல்ல. அவங்களுக்கு அங்க முன்னுரிமை இல்ல. இப்ப பாஜகல இருந்து வந்தோம், அதிமுகல இருந்து வந்தோம் அத்தனை பேரும் நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களோட இத்தனை வருடங்களாக இருந்தவர்களுக்கு அவங்க வந்து உங்கள வந்து பார்க்க கூட முடியல. சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறவங்கள நீங்க போய் எட்டி கூட பார்க்கல. மாறாக விஜய் எங்க போறாரு? அட்லி வீட்டுல அவருடைய இணையருக்கு வளகாப்பு. அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, பிள்ளை உண்டாயிருக்கிறாங்க. அவங்க வீட்டு வளகாப்புக்கு போயிட்டாரு. அப்ப நீங்க இயக்குனரின் வீடுகளில் நடக்கக்கூடிய வளைகாப்பு, நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய திருமணம், இங்கெல்லாம் போகக்கூடிய விஜய், தன் சொந்த தொண்டர்கள் தற்கொலை முயற்சி செய்து சாக கிடைக்கின்ற பொழுது அவர்களை போய் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னா, இந்த விஜயை இனியும் தமிழ்நாடு நம்புவதற்கு தயாராக இல்லை. பாஜகவின் கரம் நாளுக்கு நாள் இறுகி வரும் சூழலில் அஇஅதிமுகவுக்கு செலுத்தும் வாக்கு என்பதும் பாஜகவிற்கு செலுத்தும் வாக்கு. எனவே அஇஅதிமுகவை நம்ப தயாராக இல்லை. அதனாலதான் மக்கள் தீர்க்கமாக தெளிவாக திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் கருத்து கணிப்பு முடிவுகள் 180 இடங்களை காட்டுகின்றன. இந்த எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த 3 செய்தி ஒன்னோடு ஒண்ணு தொடர்புடையது. அதுக்காக நான் 3 இணைச்சு சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு, தாவேகா குறித்து வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் 180 இடங்களில் என்ற கருத்து கணிப்பு, மூன்றும் வேறு வேறு செய்திகள் அல்ல. மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகள் என்பதனால இதை சொல்றேன். அப்போ நீங்க நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். இந்தியாவுல முதல் முறையாக ஜவுளிக்குன்னு தனி கொள்கை, ஜவுளித்துறைக்கு என்று தனித்த கொள்கையை ஒரு இந்தியாவில ஒரு மாநிலம் வரையறுக்குதுன்னா அது தமிழ்நாட்டில முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வரையறுக்கிறார். 96ல அவர் முதலமைச்சராக வருகின்ற பொழுது 96 2001 காலகட்டத்துல இந்தியாவிற்கு என்று ஒன்றிய அரசு வச்சிருக்கிறதெல்லாம் இருக்கு. மாநிலங்களுக்கு அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு ஜவுளி கொள்கை என்று வரையறுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அதனுடைய பலன் எப்போ வருது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10, 15 வருஷம் வந்து 3, 4 முறை யார் ஆட்சியில இருந்துட்டா? அதிமுக ஆட்சியில இருந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் வகுத்து கொடுத்த ஜவுளி கொள்கையினுடைய தாக்கம் இன்னைக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி செய்தி வருகிறது. இந்தியாவில் குஜராத்தை பின்னுக்கு தள்ளி ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். அப்போ திமுக போட்ட விதை, அந்த திட்டம்லாம் இருக்குல்ல, அது வந்து சும்மா ஏதோ ஒரு நாள் போனது இல்ல. கலைஞர் அப்ப போட்ட விதை, அப்ப போட்ட திட்டம் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. வேற இடத்துல அது வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அப்ப கலைஞர் போட்ட திட்டம் அதை அடுத்த கட்டத்துக்கு என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இன்னும் பிரமாதமான திட்டங்களை ஸ்டாலின் வகிக்கின்ற பொழுது, நீங்க சொல்றீங்களா வாரிசுன்னு, இந்த பக்கம் அப்பா இந்த பக்கம் பையன் வச்சுக்கங்க வாரிசுன்னு, அப்பாவும் மகனும் போட்டி போட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அப்படி வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற எடுத்து செல்கின்ற இந்த அரசியலுக்கு பெயர் வாரிசு அரசியல் என்றால், இந்த வாரிசு அரசியல் தான் எங்களுக்கு தேவை என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக இருக்கிறார்கள். அதான் அந்த முடிவு. அதான் திருப்பி திருப்பி காட்டு. நீங்க எல்லாரும் நீங்க ஒரு கட்சியில குறைந்தபட்ச ஜனநாயகம் நான் அடிக்கடி சொல்லுவேன். கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கின்ற பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்க போய் உட்கார்ந்து இருக்கார். எங்க நேர்காணல். அவர் ஒரு தொகுதிக்கு விருப்ப மனு கொடுப்பார். விருப்ப மனு கொடுத்து ஸ்டாலினும் போய் உட்காரணும். ஸ்டாலின் ஐயா துரைமுருகன், டாக்டர் கலைஞர்லாம் கேள்வி கேட்பாங்க. எவ்வளவு சீட், எத்தனை ஓட்டுல ஜெயிப்பீங்க? சீட்டு கொடுத்தா எவ்வளவு வந்து உங்களால வந்து இது பண்ண முடியும்? நீங்க வந்து என்ன திட்டம்லாம் இதுவரைக்கும் உங்க எம்எல்ஏவா இருந்திருக்கிறீங்களே, உங்க தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. அப்படிலாம் யார்கிட்ட கேட்பாங்க? ஸ்டாலினிடமும் கேட்டார். சார் அதாவது ஃபார்மாலிட்டி சார், ஒரு மரபு சார். சும்மா ஏதாவது ஸ்டாலினுக்கு சீட்டு கொடுக்காம போயிருவாரா கலைஞர்? இல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு சீட்டு கொடுக்காம பேர போதா திமுக? அதெல்லாம் கொடுப்பாங்க சார். எஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் ஒரு சாதாரண தொண்டன் எப்படி அங்கே வந்து அமர்ந்து தலைமையின் கேள்விக்கு பதில் அளிக்கிறானோ, அதே போல உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அங்கே அந்த நேர்காணலின் போது ஒரு சாமானிய சாதாரண திமுக தொண்டனாக தலைமையின் முன் வந்து அமர்ந்து தலைமையின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும்
என்ற அந்த அந்த மரபு வச்சிருக்குது பாருங்க திமுக. அதுதான் ஜனநாயகம். இப்ப இது இல்லாம சீட்டு குடுத்தா மட்டும் என்ன தூக்கிலயா போட்டுற போறாங்க? கிடையாது. ஆனால் கட்சியில அடிமட்ட தொண்டனுக்கும் கட்சியின் தலைவரின் மகனாகவே இருந்தாலும், துணை முதலமைச்சராகவே இருந்தாலும், எல்லோருக்கும் ஒரே விதமான பார்வை. எல்லாரும் வந்து உட்காருங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது ஜனநாயகத்தின் ஒரு கூறு. அதை இன்னமும் திமுக கடைபிடித்து வருகிறது. பல கட்சியில டெல்லியில இருந்து தலைவர்களை நியமிச்சிடறாங்க. பல கட்சியில வேட்பாளர்கள சீமான்லாம் வேட்பாளர்கள் அவர் சொல்றதுதான் வேட்பாளர். யாரும் போய் நீங்க பேசக்கூட முடியாது. ஒரு போன் ஆடியோ ஞாபகம் இருக்கா? கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. திட்டிட்டு சொல்றாரு. நான் சொல்ற ஆளுக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய், இல்லைன்னா போ. கட்சி ஏன் கட்சிம்பார். இங்க அப்படி இல்ல. நீங்க எல்லாம் வெளியில இருந்து பாக்குறீங்க. கட்சி ஏதோ அவங்க குடும்ப கட்சி. அப்படி இல்ல. கட்சிக்காரன் போய் கேள்வி கேட்பான். தலைமையிட்ட கேள்வி கேட்கிறான். அந்த ஜனநாயகம் தான் திமுகவை இத்தனை ஆண்டு காலம் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில நேர்காணலை வந்து இன்றோடு நிறைவு செய்கிறது திமுக. திமுக நேர்காணலையே நிறைவு செய்து விட்டது. இப்பந்தான் தொகுதி பங்கீட்டையே தொடங்கி இருக்கிறது அஇஅதிமுக. விஜய்க்கு பிம்பிளிக்கு பிளாப்பின்னு வந்துடுச்சு கருத்து கணிப்பு. தேர்தல் முடிவுகள் என்னவாக வரப்போகின்றன என்று நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், 160க்கு மேல் 180 இடங்கள் வரை திமுக கூட்டணி பெற்று மகத்தான ஒரு வெற்றியை பெற்று மீண்டும் முதலமைச்சராக நிச்சயம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வர இருக்கிறார் என்பதை மட்டும் உங்களுக்கு உறக்கச் சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரல் அற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.